பூனா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட தமிழர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் டிஎன்பிஎஸ்சி சீரீஸ் எபிசோட் 2. ரெட்டைமலை சீனிவாசன். இவர் பிறந்த வருஷம் 1859. காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றனால நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. அப்போ அவர் மனசில் ஒரு விதை விழுந்திருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்ட்டு. அது மாதிரி மரணம் வரைக்குமே இவர் தாழ்த்தப்பட்ட மக்களோட சோஷியல் ரைட்ஸ்க்காக, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக, சிவில் ரைட்ஸ்க்காக அவங்களுக்கும் எல்லா விஷயத்திலையும் ஈக்குவாலிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டிருக்காரு. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒன்று 1893 உருவாக்கியிருக்காரு, அந்த மக்களுக்கு நன்மை செய்கிற விதமாக. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி மெட்ராஸ் ப்ரொஃபிஷியன் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷனுக்கும் தலைவராக இருந்திருக்காரு, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அம்பேத்கரோட நெருங்கிய நண்பராக இருந்ததுனால லண்டனில் நடந்த 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் 1930, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் 1931 ரெண்டுலையுமே பங்கெடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் இந்த வீடியோல தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பூனா பேக்ட் 1932 சைன் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸுக்காக இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சிருக்கு. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற கௌரவ பட்டங்கள்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் 1939 இவரோட சுயசரிதையை பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அந்த புக்கு பேர் ஜீவிய சரித்த சுருக்கம். இவர் மறைந்த வருஷம் 1945.